ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிஹெச்டி பேசிக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங்கில் வர பண்டல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகிற போயா பாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பற்றி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம இன்னும் 200 சப்ஸ்கிரைப் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ள இந்த 60 பண்டல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு இந்த ஈவெண்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட் கட்டி யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாராச்சும் பெட் கட்டி இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் பெட் கட்டினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கேமர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி பிளேயர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகுவைட்டி இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் டைமண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. ஸோ வந்து அவ்வளோ டைமண்ட் கட்டி அவர் வந்து நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து லோகேஷ் கேமர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் பண்டலுக்கே ஒரு 27,000 சம்திங் ஏதோ வந்துச்சு. ஆனால் அது ஒரிஜினல் ஈவெண்ட் எடுக்க அது ஒரு 3000 4000 தான் வரும். அந்த நம்பருக்காண்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் காசு போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம டாப்அப் ரிவார்டு என்ன வரப்போகுது, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு புது டாப்அப் ரிவார்டு தான் கைஸ் வந்து மாறப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மம்மி தீமில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கானுங்க. இப்போ கேமுக்குள்ளே ஃபீமேல் பண்டல் போயிட்டுருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு 95% வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த டாப்அப் ரிவார்டு தான் வராதுக்கு இருக்குது அதிக பெர்சன்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா 100 டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எமோட்டா இல்லை அது என்னன்னு தெரில. ஸோ வந்து அதை மறைச்சிருக்கானுங்க. 300 டைமண்ட் வந்து பண்ணிங்கன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறம் 1000 டைமண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷர்ட்டு, அப்புறம் பாட்டம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 25ன்னு போட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரேட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நிலா வேறு போட்டிருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பொசுன்னு இருக்க மாதிரி ஏதோ ஒயிட் கலரில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ இதில் வந்து டோக்கன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து ஏதோ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுருக்க மாதிரி இருக்குது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது அந்த டோக்கன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிங் ஈவெண்ட்டு, சரி ரிங் ஈவெண்ட்டுன்றீங்க பாருங்கள், இந்த யூனிவர்சல் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 13, இதில் 15, இதில் 100 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து விட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்கும், இல்லை இன்னொரு கிரேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 30 50 அந்த மாதிரிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நேரம் பார்த்திங்கன்னா டைமண்ட் போட்டு டைமண்ட் எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கரீனாக்காரங்க புதுசாக ஒரு ஈவெண்ட்டு தயாரிச்சு விட்ருக்கானுங்க. எப்படி பார்த்தாலும் நம்மள்ட்ட இருந்து டைமண்டை பிடுங்குற மாதிரி தான் அவங்க செய்கிறானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் டோக்கனில் வரதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த கிரேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 40 டைமண்ட் கிட்ட இருக்குது. ஸோ அதிகபட்சமாக ஒரு 1000 டைமண்ட் கிட்ட இருக்குது. ஸோ இது சுற்றி எடுத்தாலும் நம்மளுக்கு எதாவது கொடுத்து ஏமாற்றணும்னு தெரியும். அந்த 40 டைமண்ட் 50 டைமண்டை கொடுத்து ஏமாற்றிடுவானுங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரிங்கு வச்ச ஒரு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 50 60 100 அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் எப்படி டைமண்டு நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுக்குறானுங்களா இல்லை ஒரு 100 1000 அப்படின்ட்டு தரானுங்களே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் மந்த் போயா பாஸுக்கான அந்த ரிங் ஈவெண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஹாலோவினுக்கு பார்த்திங்கன்னா அந்த முகமூடி போட்ட அந்த எலும்புக்கூடு பண்டல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லக்கி ராயலாக வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹாலோவின் குட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ ஹாலோவினுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டுமே வரல. இது வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது நியூ இயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரலாம்னு லீக்கர் சைட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மேல் பண்டல், அப்புறம் 2 ஃபீமேல் பண்டல், அப்புறம் கீழே இருக்கிற பண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மேஜிக் பிளாட் பண்ணியிருந்தாங்க. இதில் இப்போ காட்டுற பண்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஓல்டஸ்ட் பண்டல். இந்த ஃபீமேல் பண்டல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து விளாடுற புதுசில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொண்டாந்துருந்தாங்க ஹேலோவன் காண்டி. அந்த மிஸ்ட்ரி ஷாப்லேயே அதில் வந்துச்சு. இந்த பண்டலும் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட்டு பண்டல் இதுவும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் யூசர்ஸில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டு வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிட்டு இருந்தார். அதே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா இதில் விட்டுருந்தானுங்க, அது மேஜிக் பண்டலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து கோல்டு ராயல், வெப்பன் ராயல் இதெல்லாம் வந்து பண்டல் இருந்துச்சு. இது கூட சேர்ந்து இந்த கட்டானாக்கான ஸ்கின்னு, அப்புறம் அந்த பாம்பு, ஸ்கேட் போர்டு, டெத் பாக்ஸு, அந்த ஜீப்புக்கான ஸ்கின் கைஸ். அந்த ஜீப்பு ஸ்கின்னு சூப்பராக இருக்கும், எஃபெக்ட்லாம் அந்த லைட்லாம் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத் பாக்ஸு. இது வந்து அந்த ஹல்க் டெத் பாக்ஸு. ஹல்க் பண்டலும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க. ஸோ வந்து இதில் அந்த அவதார் பேனர்லாம் வந்து வருது. அப்புறம் ஸ்கேட்டிங் போர்டு, அந்த பேக் அந்த கீழே இருக்க அந்த சூன்யகாரி அந்த அவதார் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா விட்டானுங்களா சூப்பராக இருக்கும், அது நல்லாவே இருக்கும் அது. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த காக்கா மாதிரி ஒரு பறவை வந்து ரெட் கலரில் கண் வச்சுருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் அவதார். அப்புறம் அந்த பம்கின் அவதார், அப்புறம் அந்த ஸ்கேட் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக ஒரு ஏதோ பறக்குது,
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்கமிங் அப்டேட்டில் வந்து ஆட் பண்ணால் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்கான போயா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. இதில் வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அவதார் பார்த்திங்கன்னா அவதாரா பேனரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனரு. இது ஏதோ கோடு கிழிச்ச மாதிரி இருக்குது, க்ரீன் கலரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட ப்ளூ கலரு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கான ஒரு அவதார் இது வந்து பார்த்திங்கன்னா மூக்குடைஞ்ச போன மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு டெடி மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-70 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொடுத்துருவானுங்க. ஸோ நம்மளுக்கு 80ல் வந்து 80 டோக்கன் எடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒரு லெஜெண்ட்ரிக்கான பாம் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரீமியமாக வந்து போயா பாஸ் போட்டோம்னா ஒரு ஃபீமேல் பண்டல், அப்புறம் வந்து ஒரு லூட் பாக்ஸ், ஸ்கேட்டிங் போர்டு, அப்புறம் முக்கியமாக இதில் வந்து ஸ்கேருக்கான கன்ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ வந்து இது ஒரு போயா பாஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த கன்ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, முக்கியமாக எமௌண்ட் இருக்குது, மேல் பண்டலும் சூப்பராக இருக்குது கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குற பாம் ஸ்கின்னு நல்லா எஃபெக்டாக இருக்குது. இது ஒன்று தான் ஃப்ரீயாக கொடுக்குறதுல நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து வருது. ஸோ வந்து இந்த பாம் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் போயா பாஸ் போடுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காம பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேல் பண்டல் வந்து பார்க்க போயிடலாம். ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சட்டை நல்லாயிருக்கு. ஃபேண்ட்டில் வந்து கீழே எஃபெக்டில் வந்து ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போயா பாஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அடிஷ்னலாக இருக்க 4 அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஸோ அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லூட் பாக்ஸ் 30 பேட்ச் எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த லூட் பாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா போயா பாஸ் போட்டவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே 40 போனோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டிங் போர்டு. கடைசியாக 50 போனோம் நம்மளுக்கு அந்த ஸ்கேருக்கான கன்ஸ்கின் கொடுத்துருவானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் வந்து அந்த கத்திரிக்கோள் தீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மேலேயே பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள் இருக்கும் க்ரீன் கலரில். ஸ்கேட்டிங் போர்டு பண்டல் எல்லாத்துலேயும் வந்து அந்த கத்திரிக்கோளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்பிள் கலரில் ஸ்கேட்டிங் போர்டும் நல்லா எஃபெக்ட் உள்ள மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஸ்கேருக்கான ஸ்கின் வந்து பவர் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து எமௌண்ட் இருக்குது, அப்புறம் அந்த சைத்துக்கான ஸ்கின்னு கைஸ். இதில் ஸ்கேருக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ மொழியில் போட்டிருக்கு, அதை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் எஃபெக்ட்டு வந்து நல்லாயிருக்கு. ஸோ டீசெண்டாக இருக்குது போயா பாஸில் கொடுக்குறது. நல்லா எஃபெக்டும் இருக்குது, பவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த கத்திரிக்கோளை வந்து நறுக்கி விட்டால் அதில் வந்து தையல் போட்டிருக்க மாதிரி பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. அதில் எல்லோ கலரில் அந்த எஃபெக்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலர், இதில் எஃபெக்ட்லாம் வந்து டிசெண்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைத்துக்கான சைத்துக்கு வந்து அந்த கை பிடிக்கிற இடத்துலையும் அந்த கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலர் வந்து எஃபெக்ட் வந்து இருக்குது. இதில் 2 இடத்துல இருக்குது. இந்த போயா பாஸில் முக்கியமாக நிறையா விஷயம் வந்து எஃபெக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்கானுங்க. ஸோ 70 பேட்ச் எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த கத்திரிக்கோள் பேக் பேக் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 19ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்கோள் எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் பேக்கு அந்த புக்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள் வந்து மாட்டின மாதிரி இருக்குது. இந்த சைடு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஏதோ பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த பேக் பேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுலேயே வந்து எஃபெக்ட்லாம் வந்து பெருசாக வருது. ஸோ அந்த சைடு பர்பிள் கலர், இந்த சைடும் பர்பிள் கலர்லேயே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த நெருப்பு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த மேலுக்கான பண்டல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலுக்கான பண்டல் வந்து அந்த ஹெட்டு வந்து சூப்பராக எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணமாக வருது. ஸோ வந்து இது ஓல்டு எலெக்ட் மாதிரி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வருது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சட்டை ஃபேண்ட்டு இதில் வந்து எலைட் பாஸில் வந்து ஒர்த்தாக தெரியுது. ஸோ வந்து எலைட் பாஸில் இது வந்து பார்த்திங்கன்னா போயா பாஸ் அந்த கிரேட்டில் வந்து நம்மளுக்கு என்ன எலைட் பாஸ் பண்டல் வந்து வரப்போகுதுன்னு தெரில. ஸோ வந்து நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய்.